ஆதி, சொல்லு மதி. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மகிழ்னி எதுக்காக நீ வீட்டை விட்டு போன்னு சொன்ன? உங்க அம்மா அப்படி சொல்றதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. மகிழும் அத பெருசா எடுத்துக்க மாட்டா. ஆனா நீயே உன் வாயால வீட்டை விட்டு போன்னு சொல்றியே, அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவளுக்குன்னு யாருமே இல்லாததுனாலதானே அவளை நம்ம கூட வச்சிருக்கோம். இப்படி திடீர்னு அவளை எப்படி தனியா அனுப்பி வைக்க முடியும்? எல்லாமே எனக்கு புரியுது மதி. எனக்கு மட்டும் அவளை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்காத. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இங்க பாரு ஆதி, மகிழ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ சாதாரணமா யார பத்தியும் தப்பா சொல்ல மாட்டா. ஆனா அவளே ஸ்வேதாவை பத்தி சொல்றானா, அது ஏன்னு யோசிக்க வேண்டாமா? அவளுக்கு ஸ்வேதா மேல ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்துருச்சு. அவ சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கா ஆதி? மதி, சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? அவளும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு எப்படி ஊர் விட்டு ஊர் வந்து கொலை முயற்சி பண்ற அளவுக்கு தைரியம் வரும்? என்னாலே அப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுமான்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஆனா அவ மேல இப்படி ஒரு பழிய போடுறீங்களே, இது அநியாயமா இல்லையா உங்களுக்கு? அவ சரியானவ இல்லங்கிறதுக்காக அவளை தப்பானவன்னு சொல்ல முடியாது மதி. அத விசாரிச்சதுன்னு தெரியும் ஆதி. மகிழ்னி மேல கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டா அவ சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? மதி, என் அம்மா மனசுல ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன். நான் அவங்களுக்கு பயப்படலாம் இல்ல. ஆனா அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் அவங்க பாசத்துக்கும் ரொம்பவே கட்டுப்படுற மதி. இந்த வீட்ல எங்க அம்மாவை நிம்மதியா வச்சிருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மதி. இதுக்கு மேல மகிழ்னி இங்க இருந்தா எங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா நம்மள மாதிரி இல்ல. அவங்க தினமும் நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு மதி. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. நாம வரும்போது எங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு மகிழினி கிட்ட சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். அது உனக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் நான் சொன்ன மாதிரி நடந்துட்டாளா? வழக்கம் போல எங்க அம்மாவை எதிர்த்து பேசி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் சரியா வராது. மகிழினியை இந்த வீட்டுல வச்சிருக்க முடியாது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். முடியாது ஆதி. மதி, பிளீஸ் மதி, என்ன தயவு செஞ்சு சங்கடப்படுத்தாத. மகிழினியை போன்னு சொல்லும் போது நான் மனசுக்குள்ள எப்படி கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்ன பண்றது, எனக்கு வேற வழி தெரியல மதி. எனக்கு எங்க அம்மாவா மகிழினியான்னு பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். இது எங்க அம்மாவோட வீடு மதி. அவங்க இடத்துல அவங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. எந்த விதத்திலயும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நானும் அதே மாதிரி தான் ஆதி. என் ஃப்ரெண்ட பாத்துக்கிற கடமை எனக்கு இருக்கு. இது உன்னோட வீடுங்கிறதுனால நீ நினைக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு நினைக்கிறேன். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் இதே உறுதியோட தான் சொல்லுவேன். என் மகிழ்ச்சி அனாதையா விட்டு கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மதி, நீ இப்ப எதுக்கு இவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீ மகிழ்ச்சியை கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. எனக்கு ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்காதி. நீ கட்டின தாலிக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்க இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கட்டுப்பட்டு மகள் இங்க இருக்கா. அவ ரோசக்காரி ஆதி. இருந்தாலும் அவ எனக்காக தான் வீட்டை விட்டு போகாம இருக்கா. எல்லாரும் அவங்க அவங்க லிமிட்டோட இருந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா லிமிட்ட மீறி நடந்துக்கிறீங்க, அதுதான் பிரச்சனையே. நமக்குள்ள இருக்கிற இந்த புது உறவுக்கு என்ன லிமிட்ல எனக்கு தெரியாது ஆதி. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த லிமிட்டும் இல்ல. எல்லா உறவுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்ல. அது அப்பா, அம்மா, புருஷன், பொண்டாட்டி, அண்ணன், தம்பி, அத்தனை உறவையும் விட வெளிப்படையானது. அதுல மறைக்கிறதுக்கோ இத பேசக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு கட்டுப்படுறதுக்கோ எதுவும் இல்ல. சரி மதி, இப்ப நீ கடைசி என்ன சொல்ல வர? மகிழ்ச்சியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
எதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மகிழினி? உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் மட்டும் நிம்மதியா இருந்தேன்னு நினைக்கிறியா? லவ் பண்ண பொண்ணை யாரும் இல்லாத அனாதையா பாக்குறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தான் தெரியும் மகிழினி.